இந்த மூலிகையோட பேர் வந்து அம்மன் பச்சரிசி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், மெல்லிய தண்டு இருக்கும். நீங்கள் அதை லைட்டாக வளைச்சாலே உடைச்சிக்கும். அதுலேருந்து உடைக்கும்போது வந்து அதுலேருந்து பால் வரும். அந்த பாலை மருக்கள் மீது தடவும்போது மருக்கள் வந்து காய்ஞ்சி உளுந்து கொட்டிக்கும். ஏன்னா மருக்கள் வந்து பல பேருக்கு வந்து இது பிரச்சனையாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அம்மன் பச்சரிசி இலைகளை வந்து உள்ளுக்குள்ளார சாப்பிடும்போது சிறுநீரோட ரத்தம் சேர்ந்து வந்ததுன்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அம்மன் பச்சரிசியை நல்லா வந்து மைய அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கான வயிற்றுப்புண் வந்து குணமாகும். அதேமாதிரி வந்து இந்த அம்மன் பச்சரிசி வந்து பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுத்தல் பிரச்சனை வந்து சரியாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண் மலட்டுத்தன்மை வந்து போக்குது. முக்கியமாக அந்த ஆண்களுக்கான அந்த விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகமாக்குறது மூலமாகவும், அந்த விந்தணுக்களின் வீரியத்தை வந்து அதிகமாக்குறது மூலமாகவும், அந்த விந்தணுக்களின் ஆயுட்காலத்தை வந்து அதிகமாக்கி இது ஆண்களுக்கு வந்து மிகப்பெரும் அருமருந்தாக பயன்படுதுங்க. இந்த அம்மன் பச்சரிசியை நம்ம தூதுவளையோடு சேர்த்து சாப்பிடும்போது, தனியாக சாப்பிடும்போது சூடாகும். அது இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலை பலமாக்க இந்த அம்மன் பச்சரிசி பயன்படுதுங்க.